ஸோ இன்னைக்கு வந்து விஜய் கரூர் இஷ்யூ அந்த துயர சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். கரூர் ரேலி. எனக்கு நான் வந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளவா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசினதே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னை நிறைய பேர் இந்த இஷ்யூ பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுவும் வந்து ஒரு மதராக பேசுங்க, ஏன்னா குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு குழந்தைகள் பற்றி தான் ரொம்ப கவலையாக இருந்தது. அந்த ரேலியில் நான் பார்த்தும் போது கேள்விப்பட்ட விஷயங்கள், ஒரு குழந்தை எவ்வளோ மோசமாக இறந்தது, அதெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு அடல்ட்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது முழு பொறுப்பு. நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கலாம், என்ன நடக்கக்கூடாது, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம ஒரு அடல்ட்டு, நம்ம டிசிஷனுக்கு நம்ம தான் ஓனர். என்ன நடந்ததோ அது நம்மளை சார்ந்தது. ஆனால் ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து நம்ம கூட்டு போறோம்னு வருது, நம்பிக்கையில வருது, அவ்வளவுதான். ஸோ அந்த இது நடந்தது அந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லை. அது எவ்வளோ பெரிய தவறு. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அது நம்மளை சார்ந்தது. நம்மளுக்கு ஏதாவது அந்த நாள்ல நடக்குதுன்னா அது நம்மளை சார்ந்தது. நம்ம ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஏன்னா நம்ம அடல்ட், நம்மளுக்கு தெரியும். ஆனா ஒண்ணுமே தெரியாத குழந்தைகள் இறக்குறது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம். அங்க அது வந்து ஒரு கட்சி ரேலி, எல்லாருமே சுயநலத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க ஏன் இப்படி நடந்தாங்க, இவங்க ஏன் அப்படி, இந்த கட்சி ஏன் வந்து இப்படி பண்ணுச்சு, அந்த கட்சி ஏன் இப்படி பண்ணுச்சு, ஏன் தொண்டர்கள் இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க, அப்படிதான் ஒரு பொலிட்டிக்கல் ரேலி. பொலிட்டிக்கல் ரேலினா அவங்க சுயநலத்துக்கு அவங்கவுங்க இருப்பாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, தொண்டர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வேற மாதிரி தான் இருப்பாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் ரேலி, குழந்தைங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ரேலி. ஸோ அந்த ரேலியில என்ன வேணா நடக்கலாம். அதை வந்து அவங்களுக்கு சாதகமா இந்த கட்சியோ அந்த கட்சியோ அவங்களுக்கு சாதகமா அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு சாதகமா என்னென்னவோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரேலி வந்து ஒரு ரேலியும் வந்து ரொம்ப முக்கியம் டுவர்ட்ஸ் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் வச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா. ஸோ அதனால அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு ரேலி. டேஞ்சரஸ் அந்த ரேலின்னு இல்லை, எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுவும் ஒரு டேஞ்சர் தான். ஸோ அதுல குழந்தைகள் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இதுக்கு முழு பொறுப்பு வந்து பேரண்ட்ஸ் தான். நம்ம வந்து பொலிட்டிஷியன்ஸ் சொல்ல முடியாது. அவங்க இதுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைகள் மெயினா. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் ரேலியில வந்து ஒரு பொலிட்டிக்கல் இடத்துல வந்து பாதுகாப்பு தான் இருக்காது. அது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்கவே முடியாது. அதனால இதுக்கு முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் தான் வந்து கொண்டு வராங்க. அவங்க எந்த மைண்ட் செட்ல கொண்டு வராங்க. அந்த குழந்தை அடம் பிடிச்சிருக்கலாம், எனக்கும் அந்த ஆக்டர் பார்க்கணும், இல்லை குழந்தைய காமிக்கணும், குழந்தை பேர் வைக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு அடல்ட் டிசிஷன் தாங்க. குழந்தை மேல சொல்லவே முடியாது. இது ஒரு அடல்ட் டிசிஷன். இது அந்த பேரண்டோட டிசிஷன். அந்த பேரண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ இது வந்து நம்ம கட்சிகள் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணா அவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு அடல்ட்டா நம்ம அங்க போகலாம், இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணுமே தவிர நம்ம குழந்தையை கூட்டிட்டு போறது நம்ம டெசிஷன், அது தவறான டெசிஷன். அதனால நான் வந்து கேள்விப்பட்டதுலாம் ரொம்ப வருத்தமா இருந்தது. குழந்தைகள் இந்த விதத்துலதான் இறந்தாங்கன்னு கேள்விப்பட்ட போது ரொம்ப 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 வருத்தமா இருந்தது. என்னைக்குமே இவ்வளோ பெரிய அடல்ட் விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க. முதல்ல வந்து விஜய் நான் பார்க்க வரணும்னு சொல்றாங்கன்னாலே குழந்தைங்களுக்கு இந்த மூவிஸ்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்க, அதுவே தப்புன்னு நம்ம இப்பெல்லாம் பேசுறோம். டிவிலாம் காமிக்கூட அந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு இதுல இவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல ஒரு குட்டி குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. இதை மற்றவங்களாம் குறை சொல்லலாம், நம்மளே தான் நம்மளுக்கு குறை சொல்லணும். ஏன்னா நம்ம குழந்தை, நம்ம தான் பொறுப்பு அதிகம் அதுக்கு மற்றவங்கள விட. ஸோ ஒரு அடல்ட்டாக நம்ம மற்ற விஷயங்களை பேசலாமே தவிர குழந்தைன்னு வரும்போது பேரண்ட் டெசிஷன் தான், நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப சேடு தான் எனக்கு குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது. இது பாலிட்டிக்ஸ் பேசுகிற வீடியோ கிடையாது. பாலிட்டிக்ஸ் வந்து அவங்க பலதான் செய்வாங்க. ஆட்சிக்கு வரும்னா பயங்கரமான ஹார்ட் கோர் பாலிட்டிக்ஸ் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் தெளிவாக இருக்கணும். பட் குழந்தைங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப பெரிய தவறு. ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சேடான ஒரு விஷயம். ஸோ அதை தான் நான் பேசணும்னு நினச்சேன். முடிஞ்ச வரைக்கும் அடல்ட் விஷயங்கள்ல குழந்தைங்கள உள்ள கொண்டு வராதிங்க. அது டிவிலேருந்து சரி, ஃபோன்லேருந்து சரி, நிறைய விஷயம். தியேட்டரு கூட சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பெரிய ஆக்டர் படம் அப்படின்லாம் கூட்டு போகக்கூடாது. அது வந்து சில வரைமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. கார் ஓட்டுறதுலேருந்து
ஒரு பைக்ல வந்து குழந்தைய உட்கார வைக்கிறதுல இருந்து 2 குழந்தைகள் 4 பேரா 5 பேராலாம் பைக்ல உட்காருது. ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் ஒழுங்கா இல்ல, பொறுப்பு இல்லாத தரத்தை தான் காமிக்குது. ஸோ அதனால இது மட்டும் இல்லைங்க, நிறைய குழந்தைகள் வந்து ஆபத்துல தள்ளுறதுல நம்ம சூப்பரா இருக்கும். கார்ல ஒழுங்கா ப்ரொடெக்ஷன் கொடுத்து உட்கார வைக்க மாட்டோம், மடி மேல உட்கார வச்சுக்குவோம். இந்த மாதிரி நிறைய டேஞ்சரான விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல குழந்தைகள் வந்து பேரண்டால அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால டேஞ்சர் நம்ம தான் தள்ளி விடணும், நம்ம தான் பொறுப்பா இருக்கணும், நம்ம தான் ரொம்ப யோசிச்சு செயல்படணும். ஸோ இதனால பாவம் ஒன்றும் தெரியாத குழந்தை. ஓகேங்க, வேற ஒன்றும் இல்லை பெருசா பேச. நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் சீக்கிரமா அடுத்து